கிளாரிட்டி உள்ள ஒரு டைரக்டர். நான் சந்திச்ச நிறைய இயக்குனர்கள்ல, ஒரு சில இயக்குனர்கள் மட்டும் தான் அந்த கிளாரிட்டி நான் பார்த்துருக்கேன். அதில முக்கியமா சுசி சாரோடைய கிளாரிட்டி இருக்கு. அது ஹேட்ஸ் ஆஃப். அந்த கிளாரிட்டி இருக்கிறனால தான் அது இவ்வளோ விரைந்து இப்படி ஒரு படம், இப்படி ஒரு குவாலிட்டியோட முடிக்க முடியுது. அண்ட் டைரக்டர் வித் லிஸ்னிங் இயர். அவர் வந்து காது கொடுத்து கேட்பாரு. மத்தவங்களுடைய காமெண்ட்ஸ் என்னென்ன ஃபீல் பண்றாங்க, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா, அது வந்து படத்துடைய பெட்டர்மெண்ட்டுக்கு வந்து அது சரியா இருக்குமா, அதுக்குன்னு சொல்ற எல்லாரும் சொல்ற கமெண்ட்ஸையும் வந்து இன்க்ளூட் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை மாத்திர ஆளும் கிடையாது. அவருக்கு தெரியும் எது நம்ம கரெக்டா இன்புட் எடுத்துக்கலாம், எது நம்ம இந்த படத்தோடைய அவுட்புட்டுக்கு அது வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கிளாரிட்டி உள்ள ஒரு ஒரு டைரக்டர் அவரு. ஸோ அவருக்கு ஐ ஜஸ்ட் விஷ் ஹிம் ஒன்லி த பெஸ்ட். அவருக்கு அதான் சொல்றேன், போன மேடையே சொன்ன மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நண்பர்கள் எல்லாருமே வந்து ஒரு தூய நண்பர்களா, அதாவது நிச்சயமா இவர் வந்து வெற்றி பெறணும், நான் நல்ல வெற்றியோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இருக்கணும் அப்படின்னு வந்து மனதார ஆசைப்படுற பல நண்பர்களில் நானும் ஒரு நண்பன் சார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வந்த தனஞ்சயன் சாருக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா ஒரு நியூ ஃபேஸ் படம், அப்படி ஒரு ஃப்ரெஷ் காம்போவுக்கு ஒரு பெரிய என்டாஸ்மெண்ட்டே அது ஒரு தேர்ட் பர்சனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து உள்ளே வந்து ஒரு படத்தை பார்த்து அதை பிடிச்சி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு முன் வரும்போது தான் அதுக்கு பெரிய ஒரு என்டாஸ்மெண்ட் கிடைக்குது. ஸோ அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்த தனஞ்சயன் சாருக்கும், அதை அவர் ரிலீஸ் பண்ணுற ஒரு கம்பெனி மூலிமா ரிலீஸ் பண்ணுற இந்த ரிலீஸ்க்கு ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்.